சாமி நீங்க எப்ப திருவண்ணாமலை போனாலும் சரி, சிவன் கோயில்ல போய் சிவனை வழிபாடு பட்டுட்டு நேரா அங்காள பரமேஸ்வரி கோயில் போயிருவீங்க, சேந்தமங்கலம். அந்த கோயில் என்ன சாமி அவ்வளவு சிறப்பு இருக்கு? ஒரு சின்ன ஒரு குறுகிய கிராமம் தான் சார் அது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா இது ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கு. பட் நிகழ்ச்சியை பார்த்தா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அந்த சண்டியாகத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த பூமிக்கு உள்ளே நுழைந்து அந்த அம்மனுடைய தளத்தில் கால் பதித்த பிறகு வந்த அதிர்வு தான் உண்மையை சொல்லணும்னா என்னால் இப்பொழுதும் மறக்க முடியாதது. அந்த இடத்துக்கு நான் போகும்போது அந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் அண்ணன் அருணனை சொல்கிறாங்க, என்ன முதல்ல பேச சொல்கிறாரு. அண்ணா நீங்கள் ஸ்டேஜில் சாமி பற்றி சொல்லுங்கள் குறிக்க அப்படின்னு என்னை பற்றி பேசும்பொழுது நான் ஒரு வார்த்தை விளையாட்டாக சொல்கிறேன், அண்ணா தெய்வத்துக்கு எப்பொழுதுமே நான் ப்ரமோட் பண்ணது கிடையாது, அதை விளம்பரம் செய்யவும் கூடாது, என்னால் சில அனுபவங்களை நான் உணரும் போது கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் அன்றைக்கி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் சார். நான் சொல்லி முடிச்சுட்டு வந்த 3வது மாதமே அந்த அம்மன் என்னை கூப்பிட்டு 1000 நபர்கள் சபையில் என்னை சாட்சி சொல்ல வச்சுட்டாங்க. இந்த அங்காளம்மனுடைய சிறப்பு என்னன்னா, அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களிடத்தில் அந்த அம்மன் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. அவளை மனசுல சுமந்துகிட்டு நீங்க வாங்கன்னு தான் அவ கூப்பிடுறா. உங்களால முடிஞ்சது உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த அம்மனை நீங்கள் குளிர்விக்க உங்களுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் அவள் குளிர்விப்பாள். குருஜி பாமணன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சார். சாமி நீங்க எப்ப திருவண்ணாமலை போனாலும் சரி, சிவன் கோயில்ல போய் சிவனை வழிபாடு பட்டுட்டு நேரா அங்காள பரமேஸ்வரி கோயில் போயிருவீங்க, சேந்தமங்கலம். அந்த கோயில் என்ன சாமி அவ்வளவு சிறப்பு இருக்கு? சார் பொதுவா அங்காளம்மனுடைய வழிபாடு எனக்குள்ள பெருசா இருந்ததே இல்லை சார். நிறைய தடவை போகவங்களை பாக்குறப்ப முருகன் சிவன் இந்த 2 கோயில் தான் பெரும்பாலும் வழிபட்டே பழகிட்ட ஒரு உடம்பு இது. அங்காளம்மன் கோயில் போகணும் அப்படின்றது மனசளவுல ஒரு ஆசை. ஏன்னா எங்க அப்பா அங்காளம்மன் கோயிலுக்கு ரொம்ப பிரியப்பட்டு போவார். அவர் மலையனூர் கோயில் போயிட்டு வழிபடுறது அப்பாவுக்கு வழக்கமா இருந்தது. ஸோ அந்த நேரத்துல எதேச்சியா எனக்கு ஒரு அழைப்பு வருது, இந்த மாதிரி சேந்தமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, இங்க ஒரு சண்டியாக நாங்க ஏற்பாடு பண்றோம், அதில் நீங்கள் ஒரு ஜோதிடராக கலந்துக்க முடியுமா அப்படின்னு என்னை அழைப்பு கொடுக்குறாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு சரி வரங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேன். சரி அம்மனே கூப்பிடுறாங்க போல இருக்கு, எந்த சக்தி நம்மளை ஒத்துக்க வச்சு, எந்த சக்தி கூப்பிட வச்சு, எப்படி ஒத்துக்கிட்டோம், அது எந்த கோவில் எந்த ஊர் எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நான் எதேச்சியா எந்த எதிர்பார்ப்புமின்றி அந்த தளத்துக்கு முதல்ல போறேன். ஒரு சின்ன ஒரு குறுகிய கிராமம் தான் சார் அது. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா இது ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கு. பட் நிகழ்ச்சியை பார்த்தா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அந்த சண்டியாகத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த பூமிக்கு உள்ளே நுழைந்து அந்த அம்மனுடைய தளத்தில் கால் பதித்த பிறகு வந்த அதிர்வு தான் உண்மையை சொல்லணும்னா என்னால் இப்பொழுதும் மறக்க முடியாதது. ஏன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுயம்பாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த புற்றுக்கு முன்பாக சுயம்பாக லிங்க வடிவத்திலே அம்பாள் அந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே என்னால் அது உண்மையை சொல்லணும்னா உள்ளம் சிலித்தது. அப்படியே கண்ணெல்லாம் குளமா தண்ணி வர ஆரம்பிச்சது. ஒரு தாயினுடைய கருவறைக்குள் ஒரு குழந்தை இருந்தால் எப்படிப்பட்ட உணர்வை உருவாக்குமோ அதே உணர்வை அந்த இடத்துல நிற்கும் பொழுது என்னால் உணர முடிஞ்சது. அப்போ உண்மையை சொல்லணும்னா நான் அந்த கோவிலோட கனெக்ட் பண்ணும் பொழுதெல்லாம் மனரீதியாக நிறைய சவால்கள், நம்ம திசாபுத்தி காலம், 2வது நம்ம சனியினுடைய தாக்கம், ஒரு அடிச்சு எப்படியாவது ஒரு தெளிவு கிடைச்சிடாதா அப்படின்னு தேடல் புரிந்த நேரத்தில் அந்த பூமியில கால் பதித்த போது வாழ்க்கையை பத்தின பல்வேறு விதமான கேள்விகளுக்கு எனக்கு சத்தியமாக விடை கிடைத்தது. அதுல அந்த இடத்துக்கு நான் போகும்போது அந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் அண்ணன் அருணனை சொல்றாங்க, என்ன முதல்ல பேச சொல்றாரு, அண்ணா நீங்க ஸ்டேஜில் சாமி பத்தி சொல்லுங்க குறிக்க அப்படின்னு என்னை பத்தி பேசும்பொழுது நான் ஒரு வார்த்தை விளையாட்டா சொல்றேன், அண்ணா தெய்வத்துக்கு எப்பொழுதுமே நான் ப்ரமோட் பண்ணது கிடையாது, அதை விளம்பரம் செய்யவும் கூடாது, என்னால் சில அனுபவங்களை நான் உணரும் போது கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் அன்றைக்கி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் சார். நான் சொல்லி முடிச்சுட்டு வந்த 3வது மாதமே அந்த அம்மன் என்னை கூப்பிட்டு 1000 நபர்கள் சபையில் என்னை சாட்சி சொல்ல வச்சுட்டாங்க. எதேச்சியா அந்த கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் முதல்ல போகிறப்ப எனக்கு திருமணம் நடக்காத ஒரு சூழலுக்கு இருந்த நேரம். இப்போ அந்த சாமி சண்டியாகத்தில் நான் கலந்துக்கிறேன். அந்த சண்டியாகம் வச்சிருக்கும் பொழுது சண்டியாகம் மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. 13 அத்தியாயங்கள் நடக்குது. அம்பிகைக்கு நடக்கக்கூடிய யாகங்களில் மிக முக்கியமான யாகமாக பார்க்கப்படக்கூடியது மகா சண்டி யாகம். ஸோ அப்படிப்பட்ட யாகத்தை பற்றி பலமுறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட நான் எந்த யாகத்திலையும் கலந்து கூடிய பிராப்தம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா சரஸ்வதியையும் துர்க்கையையும் லட்சுமியையும் ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் தரிசிக்கிறது அப்படின்றது மிக கடினமான விஷயம். அந்த 13 அத்தியாயங்கள் 13 தேவதைகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 700 பாராயண மந்திரங்களை உச்சாடனம் செஞ்சு
ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அந்த யாகத்தை அன்னைக்கு நடத்தினாங்க. ஒரு ஓரத்துல உட்கார்ந்து உடல் உருக உள்ளம் உருக அந்த அங்காளம்மனை நினைச்சு நான் பிரார்த்தனை செய்யறேன். திக்கு தெரியல, திசை தெரியல, வாழ்க்கையில எப்படி போக போறோம், அடுத்த கட்டம் என்னன்றது தெரியலையே அப்படின்னு நிற்கும் கால். அந்த அருணண்ணன் வராரு, கையை பிடிக்கிறாரு. குருஜி, நீங்க அடுத்த முறை வரும்பொழுது திருமணமாகி மனைவியோட தான் வர போறீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அந்த அங்காளம்மன் கோயில்ல நின்னே சொல்றேன், இல்லைன்னா நீங்க வேற என்ன, எனக்கு அப்பா 38 வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள திருமணம் நடந்தா அந்த திருமணம் வந்து உன் விருப்பப்படியான திருமணமா அமையணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்ப எனக்கு அதை பத்தின எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியலன்னா நான் அமைதியா கடந்து போறேன் அப்படின்னா, இல்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, அங்காளம் ஆடுறத உங்களை பொண்டாட்டியோட தான் கூட்டு வருவாருன்னு சொல்லிட்டே இருக்காரு. என்னால சத்தியமா நம்ப முடியல சார். அந்த சண்டியாகத்தை கலந்துக்கிட்டு முடிச்சுட்டு வரேன். அடுத்த சண்டியாகம் நடப்பதற்குள்ளே கடவுளுடைய அருளோடு திருமணம் நடந்து அதே ஸ்டேஜில் என்ன சாட்சியா சொல்ல வச்சுட்டார். அப்ப அங்க எனக்கு மட்டும்தான் அந்த அதிசயம் நடந்ததா அப்படின்னு நான் போய் அங்க நிற்கும் பொழுதுதான் பார்த்தா, வந்திருந்த பல பக்தர்களுடைய காதுபட அவருடைய பிரார்த்தனைகளை கேட்கும் பொழுது எனக்கு அப்படியே உடம்பே செலுத்து போச்சு. உண்மை இல்லாட்டி 7000 பேர் எப்படி சாமி வருவாங்க சார்? அதுல பெரிய விஷயம் என்னன்னா, நான் அந்த சண்டியாகத்துல கலந்துக்கிட்டேன் சார், கண்கூட பார்த்தேன். அங்கே கோயிலில் கலந்துக்கிட்டோன்னே நம்ம ஜோதிடராக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அவங்க ராசியை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. சிலர் ஜாதகத்தை கொண்டு வந்து கேட்குறாங்க. அந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷமாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த படையலுக்கு அமாவாசைக்கு நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க. அந்த சண்டியாகத்தில் படையல் போட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு அங்கே கும்ப படையல் கொடுக்கறது ஒரு பெரிய விசேஷமாக நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 பேர் குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டு அந்த சண்டியாக முடிச்சு அடுத்த அமாவாசை அன்னைக்கு அடுத்த வருஷத்துக்கு நான் போறேன் சார். ஒரு வருஷம் கழிச்சு போறேன். என்னால நம்பவே முடியல சார். என் கையிலே ஒரு 4 குழந்தைய வாங்கிட்டேன். அண்ணா, கையால சாப்பாடு அள்ளி கொடுத்தீங்கன்னா, அங்காளம் கிட்ட வச்சு கொடுத்தீங்கன்னா, அங்காளம்மா அந்த எலுமிச்சி மண் கொடுத்து அனுப்புனீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் அந்த புத்து மண் எடுத்துன்னு போய் சாமி கும்பிட சொன்னாங்கன்னா, இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த புத்திர வாக்கியம் கிடைச்சிச்சுன்னா அப்படின்னும் பொழுது எனக்கு ஒரு பெரிய மெய் சிலிர்த்து போச்சு. தமிழ்நாடு முழுக்க இல்ல, உலகத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து அந்த கோயிலுக்கு வராங்க. எத்தனையோ திருமணமாகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக அந்த அங்காளம்மன் அந்த இடத்துல விளங்கி இருக்காங்க. சித்தர் பூமியில சாமி ரொம்ப ஒரு வைப்ரேஷன் சார். திருவண்ணாமலையினாலே பல சித்தர்கள் நடமாடிய இடம். அதுவும் அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தை சுத்தியே பல சித்தர்கள் முன்னாடி வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது, இந்த சண்டியாகத்துல கலந்துக்கும் பொழுது சார், நம்ம சாதாரண ஒரு யாகம் பூஜை பண்றதே ரொம்ப கஷ்டம் சார். கிட்டத்தட்ட 13 அத்தியாயத்துல நீங்க கலந்துக்கிறீங்க சார். அந்த இடத்துல அந்த யாகத்தில் போடக்கூடிய அத்தனை பொருட்களுடைய காற்றை நீங்க சுவாசிக்கிறீங்க. அந்த மந்திர உச்சாடனத்தினுடைய கீர்த்தனைகள் உங்களுடைய காதுகள்ல கேட்குது. அது காதுல கேட்கும் பொழுது உடம்புல ஒரு அதிர்வை ஏற்படுத்துது, உள்ளத்துல ஏற்படுத்துது. அந்த யாகத்தினுடைய வைப்ரேஷனே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அந்த யாகத்துல கலந்துக்கிறதன் அடிப்படையில விடை தெரியாத பல கேள்விக்கு அந்த அங்காளம்மன் பதில் சொல்கிறார். முக்கியமா சண்டியாகத்தினுடைய பெரிய மகத்துவமா நான் பாக்குறது என்னன்னா, அந்த பில்லி சூனியம் ஏவலுக்கு பயந்து வாழ்க்கையில தன்னைத்தானே அழிச்சு விட்டவங்க பல பேர் உண்டு சார். ஆமா, இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நினைப்புல வாழ்றவங்க சார். ஜோதிடரா நானே பார்த்து, இல்லம்மா உனக்கு சூனியம் கிடையாதுங்க, வாய்ப்பு இல்லைங்க, ஏவல் இல்லைன்னு சொன்னாலும் கூட, இல்ல சார் ஏதோ செஞ்சிருக்காங்க, நீங்க உங்களுக்கு தெரியலன்னு தான் நம்மகிட்ட பேசுறாங்க. அப்ப மனோரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல், கடன் நெருக்கடி, உடல் நெருக்கடி, பொருளாதார அழுத்தத்தை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த சண்டியாகத்துல கலந்துக்கும் பொழுது கண்கூட அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறத நானே பார்த்தேன். குறிப்பா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ரௌமா, ஸ்ட்ரெஸ்ன்னு யாரெல்லாம் புலம்புறோமோ அவங்க எல்லாருமே அந்த யாகத்துல கலந்துக்கிறதன் அடிப்படையில அவர்கள் இந்த வழிகள்ல இருந்து, இந்த பிரச்சனைகள்ல இருந்து, இந்த அழுத்தத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. இதுல பல பேர் வந்து நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, நம்ம லைஃப்ல அடுத்தது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு பிளாங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த பூமியை மிதித்து அந்த அம்மனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அந்த அம்மன் அவர்களுக்கு ஒரு பெரிய தெளிவை தருகிறார். இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 9 நடக்குது இல்லையா? ஆகஸ்ட் 9 நடக்குது சார். இந்த வருஷம் இத்தனை வருடத்தை விட இந்த வருஷத்துல ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த யாக வேள்விகள்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு இப்பவே முன்பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முன்பதிவு பொழுது நம்ம நேயர்கள் ஏதாவது கட்டணம் இருக்கான்னு நினைச்சிட போறாங்க. அத்தனை நபர்களுக்கும் அனுமதி இலவசம். அதை நான் கேட்கணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. அது அந்த அத்தியாயத்துக்கு மட்டும்தான் அங்க முன்பதிவு பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, பணம் கட்டி. மத்த எல்லாத்துக்குமே அங்க எல்லாத்துக்கும் பக்தர்கள் வரவங்களுக்கு அன்னதானத்துல இருந்து, போக்குவரத்து வசதி திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில இருந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்க அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும் பொழுது. நானும் ஒரு சின்ன கிராமத்துல 10,000 மக்களை வச்சு எப்படி சமாளிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ரொம்பவே நேர்த்தியா பண்ணாங்க. அண்ட் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 நபர்களுக்கு மேல வருவாங்க. 7,000 ஒரு 10 பேர் கூட்டு வந்தாலே டபுள் ஆயிருமே. இல்ல சார், நிறைய பேர் சார். இப்பவே அமாவாசை தோறும் அங்க ஊஞ்சல் உற்சவம் நடக்குது சார். அந்த அமாவாசையில ஒரு 3-4 அமாவாசை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்ன ஊஞ்சல் உற்சவம்? ஊஞ்சல் உற்சவம் எப்படி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துல மட்டும்தான் பொதுவா அம்மனை ஊஞ்சல்ல வச்சு உற்சவமாக கொண்டு வந்து தாளாட்டி பார்த்திருப்போம் நம்ம. அதே மாதிரியான நிகழ்வு அங்கேயும் செய்யறாங்க சார். அந்த கோவில்ல அந்த அங்காளம்மன் கோயில்ல போகும்போது அங்க ஒரு மடிப்பிச்சை, மடிக்காணிக்கை கொடுக்குறாங்க. அது ரொம்ப விசேஷமா நானே பார்த்தேன். மடிக்காணிக்கை
ஆமா, மடிக்காணிக்கை அப்படின்றது அங்க ஒரு விசேஷமான வேண்டுதலா நான் பார்த்தேன். ம். மடிக்காணிக்கை அப்படின்னா அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய மடியில ஒரு காணிக்கை எடுத்து வந்து செலுத்துறாங்க, ஒரு முடியில கட்டி. ம். அந்த காணிக்கையை செலுத்துறவங்க எந்த அடிப்படையில செலுத்துறாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர்கிட்ட நான் கேட்டேன். அப்ப அவங்க கடந்த அமாவாசைக்கு வரும்பொழுது வைத்திருக்கக்கூடிய பிரார்த்தனை வெற்றி அடைந்தா ஒரு புடி காசு எடுத்துட்டு வந்து அந்த அம்மன் பாதத்துல வச்சு வேண்டிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதை தன்னுடைய மடியில வீட்டுல கட்டி, அப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படிப்பா இது ஒரே மாசத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதா தொண்டை அப்படின்னு நானே வரைக்கும் பார்த்தேன். சாமி இதே கேள்வி தொண்டை வரைக்கும் வந்துச்சு. ஒரு மாசத்துக்குள்ள நிறைவேறிடுமா? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சார். ஒரே மாசத்துல ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, சார் தீராத கடன் சார், எப்படி கிடைக்குன்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். 14 தடவை போன லோன் கிடைக்கல, வந்து கோயிலுக்கு வந்துட்டு அம்மன்ட்ட வேண்டுதல் வச்சுட்டு போனேன், எனக்கு ஒரு லோன் கிடைச்சு ஒரு பெரிய கடன் அடைச்சிட்டேன்றாங்க. அது பாருங்க, கையில இருந்த காசை பிடி காசு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிடிக்காசு வேண்டுதல் அப்படின்றது அந்த கோவில்ல ஒரு மிகப்பெரிய பிரசக்தி பெற்றதாக பார்க்கப்படக்கூடியதாக இருந்தது. அது பல பேத்துக்கு நோய் நொடிகளை வந்தவங்க, பல பேத்துக்கு படிப்பு சார்ந்து வராங்க, பல பேத்துக்கு வேலை கிடைக்கலன்னு வராங்க, பல பேத்துக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, வீட்டுக்கார ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைன்னு வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த பிடிக்காணிக்கையை வேண்டி எடுத்து வந்து அந்த அம்மன்ட்ட ஒப்படைக்கும் போது அது பலிதமானது பிறகு கொண்டு வந்து அந்த சாமிகிட்ட கொடுக்குறாங்க. அப்படின்னும் பொழுது அது எனக்கு ஒரு பிரமிப்பா தான் இருந்தது. அந்த பிடிக்காணிக்கை என்ன பண்ணுவாங்க சார்? பிடிக்காணிக்கை எடுத்து அவங்க அந்த கோவிலுடைய திருக்கோவில் நிர்வாகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அதையும் உண்டியல்ல தான் வச்சு அங்க பத்திரப்படுத்துறாங்களே தவிர, அதை பத்திரப்படுத்திட்டு அவங்க குபேர காயினா சில நேரங்களில் எடுத்தும் கொடுக்குறாங்க அள்ளி. அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க இல்லத்துல எடுத்துன்னு போயிட்டு முடி போட்டு வச்சுக்கிறதுக்காகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சவங்க பல பேர் செல்வ வளம் பெறுகிறதாகவும் பல பேர் என்கிட்டையும் சொன்னாங்க. ஸோ அது அந்த அடிப்படையில் ஒரு பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ இந்த மகா சண்டியாகத்துக்கு வரணும் முடிவு பண்ணிட்டோம், என்னெல்லாம் கொண்டு வரணும் நாங்கள்? சார், யாகத்துல உங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை செய்யலாம் சார். பொதுவா 13 அத்தியாயம் அந்த யாகத்துல நடக்குது சார். ஒவ்வொரு அத்தியாயம் அந்த திருக்கோவிலின் சார்பாக ஒரு தொகையை அவங்க ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு இந்த அளவுக்கு நீங்க பணம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது அத்தியாயத்தில் கலந்து கொள்பவர்கள் மட்டும். பொதுமக்களாக நீங்கள் பார்க்க வருபவர்கள் தங்களால் முடிந்த கைங்கரியத்தை அம்மனுக்கு செய்யலாம். நீங்க என்ன வேணாலும் கொண்டு வரலாம், இதுதான் கொண்டு வரணும்னு இல்லை. சில பேர் நெய் கொண்டு வரலாம், எண்ணெயை கொண்டு வரலாம், அம்மனுக்கு ஒரு பட்டுப்புடையை கொண்டு வந்து கொடுக்கலாம், அல்லது அந்த யாகத்துல போடக்கூடிய சமுத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம், அல்லது அங்க ஒரு 100 பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கலாம், அல்லது அந்த கோவில்ல ஒரு சாமிக்கு ஜோடிக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தை கொடுக்கலாம். ஸோ அவங்களுடைய மனதிற்கு, அவங்களுடைய சக்திக்கு என்ன முடியுதோ, அந்த அங்காளம்மனுடைய சிறப்பே என்னன்னா, அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களிடத்தில் அந்த அம்மன் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. அவளை மனசுல சுமந்துகிட்டு நீங்க வாங்கன்னு தான் அவ கூப்பிடுறா. உங்களால முடிஞ்சது, உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த அம்மனை நீங்கள் குளிர்விக்க உங்களுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் அவள் குளிர்விப்பாள். நிச்சயமா சாமி. நான் வர்றதுக்கு மேலே விரதம் வந்து வரணுமா, இல்ல வேற ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்காங்க வர்றதுக்கு? உடலையும் மனதையும் சுத்தமா வச்சுட்டு வந்து அந்த அம்மாவை நின்று பார்த்தாலே போதும் சார். அவ வந்து கருணையின் வடிவாக அங்க இருக்கா. நீங்க வந்து நின்று பார்த்தாலே தெரியும். அது 1000 விஷயங்களை நான் பகிர்ந்துகிட்டாலும் அங்க வந்து நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வு அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்காது. அந்த மாதிரியான ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம் இருக்கும். ஏன்னா இந்த பக்கத்துல திரு அண்ணாமலை, அந்த பக்கத்துல பருவதமலை, 2 மலைகளுக்கு நடுவிலே ஒரு சாந்தமான கிராமத்துல சேந்தமங்கலத்துல இந்த அம்மன் வீற்றிருக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்ஷான சக்தி என்பது ஒரு சித்தர்களுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரியான ஒரு பன்மடங்கு சக்திகளை அது உள்ளடக்கி இருக்கு. சாமி, இவ்வளவு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கோம், இல்லை இந்தியாவில் வேற ஏதோ பகுதியில் இருக்கோம், நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு உறவுகள் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க சாமி. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க பேரில் ஏதாவது அர்ச்சனை செய்யணும்னு நினைச்சாலோ, அல்லது அம்மனுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும்னு நினைச்சாலோ, நம்ம அறங்காவலருடைய எண் அந்த இதிலே கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசணும். நம்மளும் கூட போட்டு விடுவோம், தாராளமாக நம்ம போடலாம். அவங்க என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க அறங்காவலரை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க அதுக்குரிய பணிகளை எல்லாத்தையுமே செய்வாங்க. ஸோ வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட அவர்களால் நேரில் வந்து தரிசனம் செய்ய முடியலைன்னா உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், சில பேர்த்துக்கு திருமணம் நடக்கணும்னு இருக்கும், சில பேர்த்துக்கு குழந்தை வரம் இருக்கும், சில பேர்த்துக்கு பிள்ளி சூனியம் நமக்குள்ள இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில நிறைய பேர் இந்த வேலையே போகுன்ற சிச்சுவேஷன்ல இருக்கு, வேலை போகும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, சில பேர் வேலையை இழந்தவங்க இருப்பாங்க, சில பேர் கடன் நெருக்கடியில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிக்கல்களில் இருப்பவர்கள் அந்த சண்டியாகத்துக்கு தங்களால் முடிந்த கைங்கரியம் எது வேணாலும் செய்யலாம் சார். அவங்க சக்திக்கு முடிஞ்சதை அவங்க ஆத்மார்த்தமா அந்த அம்மனுக்கு செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த அம்மன் அவர்களுக்கு 100 மடங்கு செய்வா. ஏன்னா சேந்தமங்கல அங்காளம்மனை பொறுத்த வரைக்கும் நீ இதைத்தான் கொண்டு வரணும்னு அந்த அம்மன் சத்தியமாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டா. அவ ஒரு பெத்த பிள்ளைய பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஒரு தாயை பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு ஒரு தெய்வீகத்தோடும் ஒரு அன்போடும் உணர்வோடும் பாசத்தோடும் ஓடி வருகிறார்களோ அந்த உணர்வுக்கு 100 மடங்கு அன்பு அந்த அம்மன் கொடுத்து அனுப்பும். அது தன்னுடைய கருணையால கொடுக்கும், தெய்வ சக்தியால கொடுக்குது. அது பணமாகவும் கொடுக்குது, பொருளாகவும் கொடுக்குது, புகழாகவும் கொடுக்குது, நல்ல ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சாமி. நீங்க அமாவாசை சொல்லியிருக்கீங்க, அடுத்து இந்த யாகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஃபாரின்ல இருந்து வர்றப்ப அமாவாசையும் இல்லை,
இந்த டயத்துல வேணா வந்துட்டு போலாமா? எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த அம்மனை தரிசனம் செய்யலாம். அந்த அறங்காவலருடைய எண் அதுல இருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, ஏன்னா அது கிராம பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்றதுனால உங்களுக்கு தேவையான பூஜைக்குரிய விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். நீங்க வந்துட்டு போகும்பொழுது நீங்கள் மனதார அந்த அம்மனை பிரார்த்தனை செஞ்சுட்டு போகலாம். தென் முக்கியமா அமாவாசை அன்னைக்கு முடிந்தால் ஒரு முறை நம்ம உறவுகள் வந்து பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நிச்சயமா, ஏன்னா அமாவாசை இரவில் நடக்கக்கூடிய அந்த ஊஞ்சல் உற்சவம் ரொம்பவே விசேஷமானதா இருக்கு. பிரதி மாதம் அமாவாசை தோறும் அங்க வந்து யாக வேள்விகளை செஞ்சு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களை செஞ்சு உற்சவமாக தன் தோளிலேயே பக்தர்கள் அந்த அம்மனை சுமந்துக்கிட்டு அருமை சார். வீதி உலா வரலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. ரொம்ப பக்கத்துல இருந்து அம்மன் அந்த அமாவாசையில கும்பிடுறது வந்து பிராப்தம் கிடைக்காது. அந்த பிராப்தம் சேந்தமங்கலத்துல பரிபூரணமா கிடைக்குது. ஸோ அதுக்கு மேல என்ன வேணும்? நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்வேன். நன்றி சார்.